வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனல். சற்று முன் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தற்போது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை தவணை முறையில் வெளியிட்டு ஆளும் தரப்புக்கு அழுத்தத்தை உருவாக்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஆளும் திமுக அரசு எந்த மாதிரியான தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிடப் போகிறது என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. முக்கியமாக கூட்டுறவு சங்க நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி போன்ற விஷயங்களில் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதில் 3 முக்கிய அறிவிப்புகள் தமிழக மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. அவை என்னவென்றால், அதிமுக ஆட்சி அமைந்தால் மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும். 2வது, முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். 3, மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இந்த அறிவிப்புகள் வெளியான உடனே ஆளும் திமுக அரசு இதற்கு பதிலாக என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி மக்களிடையே எழ ஆரம்பித்துள்ளது. இதற்கு காரணம், கடந்த 2021 தேர்தலின் போது திமுக அளித்த 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்ததும் நடைமுறைப்படுத்தியதே. அதனால் மீண்டும் ஒருமுறை நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பு இல்லத்தரசிகளிடையே அதிகரித்துள்ளது. நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் அவசர தேவைக்காக அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும். இதனால் வட்டி சுமையிலிருந்து அவர்கள் விடுவதோடு குடும்பத்தின் பொருளாதார பாதுகாப்பும் உறுதியாகிறது. அதேபோல் கல்வி கடன் தள்ளுபடி என்பது மாணவர்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. வங்கிகளின் கடுமையான வசூல் நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டு மன அழுத்தமின்றி தங்களின் தொழில் வாழ்க்கையை தொடங்க இது பெரிதும் உதவும். குறிப்பாக பின்தங்கிய சூழலிலிருந்து உயர்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு இது ஒரு புதிய வாழ்க்கை பாதையாக உருவாக்கும். விவசாய கடன் தள்ளுபடி குறித்து பேசினால், அது தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இயற்கை சீற்றங்கள், பருவமழை பொய்த்தல், உரிய விலை கிடைக்காமை போன்ற காரணங்களால் விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த சூழலில் கூட்டுறவு வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டால் விவசாயிகள் மீண்டும் புத்துயிருடன் விவசாயத்தில் ஈடுபட முடியும். இதன் மூலம் விவசாயிகளின் தற்கொலை போன்ற துயர சம்பவங்களையும் தடுக்கும் வாய்ப்பும் உள்ளது. இந்த வகையில் ஒவ்வொரு தள்ளுபடி அறிவிப்பும் சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பெரும் நிம்மதியை வழங்கக்கூடியது. அதனால்தான் தேர்தல் காலங்களில் இதற்கான எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது. அதிமுக அறிவித்துள்ள மாற்றுத்திறனாளிகளின் கடன் தள்ளுபடி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்களுக்கான வட்டியில்லா கடன் போன்ற அறிவிப்புகள் நேரடியாக விளிம்பு நிலை மக்களை சென்றடையும் வகையில் உள்ளன. இதற்கு போட்டியாக திமுக அரசு வரவிருக்கும் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரிலோ அல்லது தேர்தல் நெருங்கும் நேரத்திலோ புதிய தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இந்த தள்ளுபடிகள் அனைத்தும் சாமானிய மக்களின் கைகளில் உபரி பணத்தை மிச்சப்படுத்துவதால் அவர்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும். அந்த பணம் மீண்டும் சந்தையில் சுழலுவதால் மாநிலத்தின் பொருளாதார சக்கரம் மேலும் வேகமெடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். இதுபோல பயனுள்ள தகவல் உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்யூ.